ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு கணித பாட புத்தகத்தில் உள்ள 2வது அலகில் உள்ள 7வது பாடம் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட்டில் இருக்கிற 7th லெசன். சரியான நீளம். கற்போமா. ஒரு விழா அரங்கை அலங்கரிக்க 2 கடைகளிலிருந்தும் 5 முழ நீளம் கொண்ட பூச்சரங்கள் வரவைக்கப்பட்டன. அலங்காரம் முடிந்து பார்த்தபோது அவை வெவ்வேறு நீளங்களில் இருந்தன. அதற்கான காரணத்தை உன்னால் கூற முடியுமா? அதாவது ஒரு விழாக்காக ஸ்டேஜை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு 2 கடையிலேருந்து 5 முழ நீளம் கொண்ட பூச்சரங்கள் வாங்கியிருக்காங்க. அதை வாங்கி அலங்காரம் பண்ணிவிட்டு எல்லா டெக்கரேஷனும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவங்க பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது ஒன்று ஒரு நீளத்தில் இருக்குது, ஒரு ஹைட்டில் இருந்துச்சான். ஏன் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா 2 கடையிலேருந்து வாங்கியிருக்காங்க அப்படி தானே. இப்போது பூ எப்படி அளந்து கொடுத்துருப்பாங்க? 5 முழம் நீளம் கேட்டிருக்காங்க. அப்போது ஒருத்தவங்க அவங்க கையோட 5 முழத்தை அவங்க அளந்திருப்பாங்க. இன்னொரு கடையில் அவங்க கையில் எவ்வளோ 5 முழம் வருதோ அதை அளந்து கொடுத்துருப்பாங்க அப்படி தானே. முழம் ஒரு கைக்குமே வேறு வேறு மாதிரி அளவுப்படும். சரியா? அதனால தான் இதில் நீளம் வேறு வேறு மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள், செய்து பார்ப்போமா. அதாவது இது ஒரு ஆக்டிவிட்டி. உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற பொருளை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜான், முழம், காலடி, தப்படி இதெல்லாம் இந்த அளவுகளெல்லாம் நீங்கள் அளக்கணும். ஜான்னா எப்படி அளப்பீங்க? உங்கள் கைகளை வச்சு, இந்த பையன் ஸ்டூலில் ஏறி அளக்கிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் கைகளை வச்சு அளக்கிறது தான் ஜான். அதுக்கப்புறமா முழம் பார்த்தீங்கன்னா உங்கள் முழங்கை வரைக்கும் கையை வச்சு அளக்கிறது. அந்த பொண்ணு அளக்கிறா பாருங்கள் ஜன்னலை, அந்த மாதிரி அளக்கணும். அதுக்கப்புறமா காலடினா உங்களுடைய ஒரு கால், அதாவது அந்த பையன் அளக்கிறான் பார்த்தீங்களா அந்த கதவை, அந்த மாதிரி ஒரு காலை வச்சு அளக்கிறது காலடி. தப்படி அப்படின்னா ஒரு காலை வச்சுட்டு நீங்கள் அடுத்த காலை எடுத்து வைக்கும் போது வர இடைவெளி தான் தப்படி அளவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதே மாதிரி உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒரு பொருளையும் நீங்கள் இந்த அளவுகளெல்லாம் பயன்படுத்தி அளக்கணும். அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. திட்டமற்ற அளவுகளின் பெயரையும் அவற்றை கொண்டு அளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளின் பெயரையும் எழுதுக. அதாவது அளவு பாருங்கள், ஃபஸ்ட்டு கைகளை வச்சு அளக்கிறது கொடுத்துருக்காங்க. அது என்னது? ஜான். அப்போது அளவின் பெயர் ஜான், பொருளின் பெயர். இதை வச்சு நீங்கள் என்ன அளக்கலாம்? கரும்பலகையின் நீளம், உங்களுடைய போர்டோட நீளத்தை அளக்கலாம். அடுத்தது அளவின் பெயர், அந்த கையை வச்சு அளக்கிறது என்னன்னு சொன்னோம்? முழம். சரியா? உங்கள் முழங்கை வரைக்கும் அளக்கிறது, அது பேர் முழம். பொருளின் பெயர், அதை வச்சு நம்ம என்ன அளக்கலாம்? பூ. பூலாம் வாங்கும்போது எப்படி வாங்குவீங்க? 1 முழம் 2 முழம் தாங்க அப்படி தானே கேட்டு வாங்குவீங்க. பூவை முழம் வச்சு தான் அளப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், ஒரு கால் அளவு என்னது? காலடி. அப்போது அளவின் பெயர் காலடி, பொருளின் பெயர், அதை வச்சு நம்ம என்ன அளக்கலாம்? வகுப்பறையின் அகலம். நம்ம கிளாஸ் ரூமோட அகலத்தை அந்த காலடி அளவை வச்சு நம்ம அளக்கலாம். அடுத்து கொடுத்துருக்க படத்தை பாருங்கள். ஒரு கால் வச்சு அடுத்த கால் வைக்கிறதுக்குள்ள இடைவெளி, அது பேர் தப்படி. அந்த அளவு பேர் என்னது? தப்படி. அது பொருளின் பெயர், அதை வச்சு நம்ம என்ன அளக்கலாம்? வகுப்பறையின் நீளம். வகுப்பறையோட நீளத்தை இந்த தப்படி அளவு மூலமா அளக்கலாம். அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து கரும்பலகையின் நீளத்தை அளவிடுக. அதாவது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உங்களுடைய பிளாக் போர்டு இருக்குல்ல, போர்டை போய் நீங்கள் அதோட நீளத்தை அளக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கைகளை பயன்படுத்தி எத்தனை ஜான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. அடுத்தது உங்களுடைய முழங்கையை பயன்படுத்தி எத்தனை முழம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா பென்சிலை வச்சு. சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் உங்கள் யாரெல்லாம் அளக்குறீங்க அப்படின்ற பேர் எழுதிக்கோங்க. அப்புறமா உங்களுடைய ஒருத்தருக்கும் கை வேறுபடும் அப்படி தானே. அப்போது ஒருத்தருக்குமே ஜான் அளவு வேறுபடும். ஒருத்தரும் அளந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் எழுதணும்.
அதே மாதிரி தான் முழமும் ஒருத்தருக்கும் முழங்கையும் வேறுபடும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒருத்தருக்கு எத்தனை முழம் வருதோ அதை வந்து நீங்கள் கணக்கு பண்ணி இதில் எழுதணும். அதுக்கப்புறமா பென்சிலை வச்சு உங்கள் போர்டை அளக்கும் போது எவ்வளோ அளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அட்டவணையை உற்று நோக்கி சரியான விடையை டிக் செய்க. இப்போ நீங்கள் மேலே எல்லோரும் அளந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் யார் யாருக்கு என்னென்ன அளவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டேபிளில் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்படி தானே? இப்போது இவங்க கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு அந்த டேபிளில் வச்சு நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. எந்த அளவையால் அளக்கும்போது ஒரே மாதிரியான அளவீடுகள் கிடைத்தன? எதை வச்சு அளக்கும் போது உங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி அளவு கிடச்சிச்சு? பென்சில் வச்சு அளக்கும் போது அப்படி தானே? அப்போது பென்சிலை டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையும் முழமும் வந்து ஒருத்தருக்கும் வேறுபடும். அதனால் பென்சில் வச்சு அளக்கும் போது தான் ஒரே அளவீடுகள் வந்து கிடைக்கும். அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். எந்தெந்த அளவைகளால் அளக்கும்போது வேறுபட்ட அளவீடுகள் கிடைத்தன? எதை வச்சு அளக்கும் போது வேறு கிடச்சிது? ஜானும் முழமும் அப்படி தானே? உங்களுடைய கையும் உங்களோட முழங்கையும் பயன்படுத்தி அளக்கும் போது தான் வேறு கிடச்சிது. அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸும் செகண்ட் இருக்கிற பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது கேள்வி. அனைவருக்கும் ஒரே மாதிரியான அளவீடுகள் கிடைக்க திட்ட அளவை தேவையா? எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அளவீடு கிடைக்கிறதுக்கு திட்ட அளவு வந்து தேவையான்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து ஆம். அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். கற்போமா. துணிக்கடைக்காரர், தையல்காரர், தச்சர் போன்றோர் நீளத்தை அளக்க ஓர் அளவை பயன்படுத்துவர். அதன் பெயர் உங்களுக்கு தெரியுமா? அதாவது துணிக்கடைக்காரர், தையல்காரர், தச்சர் இவங்க எல்லாருமே ஒரே நீளத்தை அளக்கிறதுக்கு வந்து ஒரு அளவை வந்து 3 பேருமே பயன்படுத்துவாங்க. அது பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பேர் என்னது? எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவாங்க? டேப்பு தானே யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் அளவு நாடா. சரியா? ஒரு பொருளின் நீளத்தை அளக்க மீட்டர் என்னும் திட்ட அளவை உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நீளத்தை பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து திட்ட அளவை என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர். அதுதான் நீளத்தை பயன்படுத்துறதுக்கான திட்ட அளவை. இதுதான் வந்து உலகம் முழுவதுமே பயன்படுத்துகிறாங்க. சரியா? எடுத்துக்காட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மீட்டர், 2 மீட்டர் அந்த மாதிரி நீளத்தை வந்து நம்ம அளப்போம். அடுத்தது பாருங்கள். பயிற்சி செய்வோமா. உங்கள் வகுப்பறையில் உள்ள பொருள்களின் நீளத்தை அளவு நாடாவை பயன்படுத்தி அளக்கவும். உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற பொருள் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அளவு நாடா அதாவது டேப் வச்சு நீங்கள் வந்து அளக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கரும்பலகை. உங்களுடைய போர்டு அளங்க பார்க்கலாம். எத்தனை மீட்டர் வருது அப்படின்னு சொல்லி அளந்து எழுதணும். அடுத்தது வகுப்பறை சுவர். உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற சுவர் இருக்குல்ல, வால், அதை வந்து நீங்கள் வந்து அளக்க போகிறீங்க. எத்தனை மீட்டர் வருது? அடுத்தது அலமாரி. உங்கள் கிளாஸ் ரூமில் ஷெல்ஃப் இருக்கும்ல, அலமாரி, அதை வந்து நீங்கள் அதோட நீளத்தை அளந்து எத்தனை மீட்டர் வருது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது ஜன்னல் அளக்கும் போது எத்தனை மீட்டர் வருது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது தாழ்வாரம், அதாவது வராண்டா, அதை அளந்து எவ்வளோ நீளம் அப்படின்னு சொல்லி அளந்து போட்டுக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். செய்து பார்ப்போமா. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. என்னென்னா உங்களை வந்து குரூப்பாக உங்கள் மேம் வந்து பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்க பொருள் வந்து எது வந்து 1 மீட்டருக்கு மேலே இருக்கும், 1 மீட்டரை விட எது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களாக சும்மா யூகித்து சொல்லணும். ஓகேவா? ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்களாக வந்து இது இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த டேப் இருக்குல்ல, அளவு நாடா, அதை பயன்படுத்தி நீங்கள் சொன்னது கரெக்டாக எத்தனை மீட்டர் 1 மீட்டரை விட அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி அதிகமாக வருதா கம்மியாக வருதா நீங்கள் வந்து யூகித்தது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது பயிற்சி செய்வோமா. பொருள்களின் நீளத்திற்கேற்ப சரியானதை டிக் செய்க. பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க? ஷட்டில் கொடுத்துருக்காங்க அப்படி தானே? அந்த பேட்டு வந்து 1 மீட்டரை விட அதிகமாக இருக்குமா, 1 மீட்டரை விட கம்மியாக இருக்குமா? 1 மீட்டரை விட
கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. 1 மீட்டரை விட குறைவு. அடுத்து 2வது பாருங்கள், பிளாக் போர்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து 1 மீட்டரை விட குறைவாக இருக்குமா, 1 மீட்டரை விட அதிகமாக இருக்குமா? 1 மீட்டரை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3rd பிக்சர் பாருங்கள், கீபோர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 மீட்டரை விட அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக 1 மீட்டரை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, 1 மீட்டரை விட குறைவு. அடுத்தது பாய் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற பாய். அது வந்து 1 மீட்டரை விட அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அப்போ செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, 1 மீட்டரை விட அதிகம். அடுத்தது பாருங்கள், ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 மீட்டரை விட கம்மியாக இருக்குமா, அதிகமாக இருக்குமா? ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, 1 மீட்டரை விட குறைவு. கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது பெஞ்சு கொடுத்துருக்காங்க, நீங்கள் உட்கார்ற இருக்கை. அது பார்த்திங்கன்னா 1 மீட்டரை விட அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆராய்ந்து அறிவோமா. உங்கள் வீட்டில் உள்ள பொருள்களின் நீளத்தை உற்று நோக்கி அவற்றின் பெயர்களை அட்டவணைப்படுத்துக. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வந்து 1 மீட்டரை விட அதிகமாக இருக்க பொருள் 3 பொருளையும், 1 மீட்டரை விட கம்மியாக இருக்கிற 3 பொருளையும் வந்து எழுத போகிறீங்க. 1 மீட்டரை விட அதிகமாக இருக்க பொருள் என்னென்ன? பாய், கட்டில், ஜன்னல். 1 மீட்டரை விட குறைவாக இருக்கிறது நாற்காலி, செல்ஃபோன், கைக்குட்டை. இதெல்லாம் வந்து 1 மீட்டரை விட கம்மியாக இருக்கும். சேரு, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனு, அப்புறமா கர்ச்சீஃப். சரியா? இதெல்லாம் வந்து 1 மீட்டரை விட கம்மியாக இருக்கிற பொருட்கள். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. இதுவும் அதே மாதிரி தான் 2 குரூப்பாக உங்கள் மேம் வந்து உங்களை பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற பொருளை வந்து நீங்கள் பார்த்து எந்தெந்த பொருள் வந்து 1/2 மீட்டருக்கு மேலே இருக்கும், 1/2 மீட்டருக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களாக ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணணும். அப்புறமா நீங்கள் வந்து கெஸ் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த டேப்பு அளவு நாடாக இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து 1/2 மீட்டருக்கு மேலே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கா, 1/2 மீட்டரை விட கம்மியாக இருக்கும் இந்த பொருள் அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் கெஸ் பண்ணது, நீங்கள் யூகித்தது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அளவு நாடாவை வச்சு செக் பண்ணணும். சரியா? 1/2 மீட்டர்னால் என்னது? 1 மீட்டரில் பாதி தான் 1/2 மீட்டர். சரியா? அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. பொருள்களின் நீளத்திற்கேற்ப சரியானதை டிக் செய்க. கொடுத்துருக்கிறது வந்து எந்த பொருள் எந்த நீளம், அதாவது 1/2 மீட்டரை விட அதிகமாக இருக்கா, 1/2 மீட்டரை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 1/2 மீட்டர்னால் என்னது? 1 மீட்டரில் சரி பாதி தான் 1/2 மீட்டர். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து 1/2 மீட்டரை விட அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? அதிகமாக தான் இருக்கும். ஸோ 1/2 மீட்டரை விட அதிகம் அப்படின்ட்டு செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், ஒரு சப்பாத்தி உருட்டுற கட்டை கொடுத்துருக்காங்க. அது வந்து 1/2 மீட்டரை விட அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, 1/2 மீட்டரை விட குறைவு. அடுத்து பாருங்கள், ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க குட்டியாக. அது வந்து 1/2 மீட்டரை விட அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? 1/2 மீட்டரை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு மேட்டு கொடுத்துருக்காங்க, கால் மிதிப்போம்ல அந்த மேட்டு. அது வந்து 1/2 மீட்டரை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்லேட், ஏபிசிடிலாம் எழுதி பழகுவோம்ல அந்த ஸ்லேட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து 1/2 மீட்டரை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, 1/2 மீட்டரை விட குறைவு. அடுத்தது பாருங்கள், ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1/2 மீட்டரை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, 1/2 மீட்டரை விட குறைவு. அடுத்தது ஆராய்ந்து அறிவோமா. உங்கள் வீட்டில் உள்ள பொருள்களின் நீளத்தை உற்று நோக்கி அவற்றின் பெயர்களை அட்டவணைப்படுத்துக. இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களில் எது வந்து 1/2 மீட்டருக்கு மேலே இருக்கோ அது 2 பொருளும், 1/2 மீட்டரை விட கம்மியாக இருக்கிற 2 பொருளும் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. நீளம் வந்து அளந்து நீங்கள் எழுதுங்க. சரியா?
அரை மீட்டரை விட அதிகமாக இருக்கிற பொருள் என்னென்னா தொலைக்காட்சி பெட்டி, டிவி இருக்குல்ல அது, அப்புறமா அலமாரி, உங்கள் ஷெல்ஃப் இருக்குல்ல அது, அதோட நீளமும் தொலைக்காட்சி பெட்டியோட நீளமும் தான் அரை மீட்டரை விட அதிகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்தது அரை மீட்டரை விட குறைவு, அதாவது அரை மீட்டரை விட கம்மியான நீளத்தில் இருக்கிற பொருள் எதுனா செல்ஃபோன், கடிகாரம். சரியா? கிளாக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன் இருக்குல்ல, இந்த ரெண்டும் தான் அரை மீட்டரை விட கம்மியான நீளத்தில் இருக்கும். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. நீளங்களை உற்று நோக்கி அவற்றுள் எது நீளமானது எது குட்டையானது என உங்களால் கூற முடியுமா? இங்கே பாருங்கள், 2 பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட நீளம் எது நீளமாக இருக்குது எது குட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், இது ரெண்டுமே ஒரே அளவாக தான் இருக்குது. ஆனால் 2வது கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் லைட்டாக மடங்கி இருக்குது. ஆனால் ரெண்டுமே சமமான நீளம் தான். ஸோ ரெண்டுமே சமம் தான். 2வது படமும் அதே மாதிரி தான். ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க, அதே நீளத்தில் உள்ள குச்சி தான் 2வதும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட இடம் மட்டும் லைட்டாக மாறி இருக்குது. அதனால் நம்மளால் நீளம் குட்டைன்னு இதில் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரே சமமான நீளத்தில் தான் இருக்குது. சரியா? அடுத்தது செய்து பார்ப்போமா. இதுவும் அதே மாதிரி தான். ஒரே நீளத்தில் இருக்கிற 2 குச்சியை உங்கள் மேம் டேபிளில் வச்சுருவாங்க. அது ஒரே மாதிரி வைக்காமல் அதை வேறு மாதிரி, அதாவது மேலே கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுருவாங்க. இப்போது இதில் எது குட்டையானது எது நீளமானது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது டேப் வச்சு அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே நீளத்தில் தான் இருக்கும். அப்போது இது ரெண்டுமே சமமான நீளத்தில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். சரியா? அடுத்தது ஆராய்ந்து அறிவோமா. கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் எது நீளமானது எது குட்டையானது எவை சமநீளமானவை என கலந்துரையாடுக. கொடுத்துருக்கிற படம் எது நீளமானது எது குட்டையானது இல்லை எது சமநீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கொடுத்துருக்காங்க. அதில் மேலே இருக்கிறது குட்டையானது, அதுக்கு கீழே இருக்கிறது நீளமானது. சரியா? அடுத்தது க்ரீன் கலரில் பாருங்கள், ரெண்டுமே சமநீளம், ரெண்டுமே ஒரே நீளத்தில் தான் இருக்குது. அப்போது இது சமநீளம். சரியா? ஒரே மாதிரியான நீளம். அடுத்தது மிக உயரமானவர் யார் கலந்துரையாடுக. இங்கே 3 பேர் நிற்கிறாங்க. இதில் யார் உயரமானவர், யார் இருக்கிறதுலே ஹைட்டாக இருக்கா, அந்த கடைசியாக இருக்கிற அந்த பையன். அப்படி தானே? நீங்கள் உயரத்தை பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க பொண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் அவள் ஸ்டூல் போட்டிருக்கனால தான் ஹைட்டாக தெரிகிறா. ஆனால் உயரமானவர் யார் அப்படின்னா அந்த 3வதாக இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்ட பையன். அப்படி தானே? அப்போ உயரமானவர் யார், அந்த கடைசியாக இருக்கிற பையன். அடுத்தது மிக குட்டையான விலங்கு எது கலந்துரையாடுக. 3 விலங்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறதுலே எது குட்டையான விலங்கு பாருங்கள், குரங்கு. அப்படி தானே? அப்போது விடை குரங்கு. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே குட்டையாக இருக்குது. சிங்கத்தை கம்பேர் பண்ணும்போது யானையை கம்பேர் பண்ணும்போது எது குட்டையான விலங்கு, குரங்கு தான். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட்டு கேள்வி, திட்டமற்ற ஒழுங்கு அளவை டிக் செய்க. அதாவது நம்மளாம் ஒரு அளவு இல்லாமல் ஏதாவது ஒரு பொருளை வச்சு அளக்கிறதுக்கு பேர் தான் திட்டமற்ற ஒழுங்கு அளவு. சரியா? அப்போது இதில் என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, பென்சில். அப்போது ஈயை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது கேள்வி, திட்ட அளவை டிக் செய்க. திட்ட அளவு எது, மீட்டர். அப்போது லாஸ்ட் ஆப்ஷன் ஈயை டிக் பண்ணிக்கோங்க. 3வது கேள்வி, 1 மீட்டரை விட அதிக நீளம் உள்ள பொருளை டிக் செய்க. நீ கொடுத்துருக்கிறதுல எது 1 மீட்டரை விட அதிகமான நீளம் இருக்கும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த காரு தான். அப்போது ஆவை டிக் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து கொடுத்துருக்கிறதெல்லாம் 1 மீட்டரை விட கம்மியாக தான் இருக்கும். அந்த கரண்டி, புக்கு, அம்ப்ரெல்லா எல்லாமே 1 மீட்டரை விட கம்மியாக தான் இருக்கும். காரு தான் 1 மீட்டரை விட அதிகம்ன்றனால அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4வது கேள்வி, அரை மீட்டரை விட குறைவான நீளமுள்ள பொருளை டிக் செய்க.
அரை மீட்டரை விட கம்மியாக இருக்கணும். அரை மீட்டர்னால் என்னது, 1 மீட்டரில் பாதி அப்படி தானே. அப்போது அதை விட கம்மியாக இருக்கிறது எது பாருங்கள், அந்த கடைசியாக இருக்கிற பென்சில் தான் வந்து அரை மீட்டரை விடையுமே கம்மியான நீளமுள்ள பொருள். அப்போது ஈயை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். நீளமானது எது, காரணம் கூறுக. ஒரு வளைவான ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் எது நீளமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது நீளமானது பாருங்கள், அந்த வளைந்து கொடுத்துருக்க கோடு. ஏன்னா அதை வந்து வளைஞ்சு இருக்குது. இதே கோடை நம்ம நீட்டி எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து அது இன்னுமே நீளமானது தான் கிடைக்கும். அப்போது நீளமானது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த வளைவான கோடு. சரியா. அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டேலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.